சமீபத்திலும் ஆலயத்திலும் தூரத்திலும் வீடுகளிலும் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ ஆவியானவர் இந்த நாளில் ஆவியானவர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்த போகிறார். ஆவியானவர் தாமே தம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் இயக்க துவங்குகிறார். அவருடைய திட்டத்தின்படி அவர் இயக்க துவங்குகிறார். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்மை ஆளுகை செய்கிற தேவனை நோக்கி, நமக்காக கிரியை செய்கிற பரிசுத்த தேவனை நோக்கி, நமக்காக செயல்படுகிற உன்னதமானவரை நோக்கி ஹல்லேலூயா அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுடைய காரியங்களை வைத்து சத்துரு சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிற சில குடும்பங்கள், சத்துரு ஆசீர்வாதங்களை கெடுத்து வீட்டில் இருக்கிற நன்மைகளை கெடுத்து பொருளாதார நிலை சூழ்நிலையில வெறுமையாக்குகிற சில சூழ்நிலைகள் ஹல்லேலூயா. சத்துரு 4 திசைகளில் நின்று பிரச்சனைகள் எழும்பி நிற்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து நிற்கிற சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் தாமே இயக்க துவங்குகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனை ஏவ துவங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனை ஏவ துவங்கினார். ஆமென் ஆமென். சத்துருக்களை முறியடிக்கும்படியாக கெடுத்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கெடுத்து கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகளில் இருந்து, சத்துருவின் கிரியைகளில் இருந்து, மனுஷனுடைய பொல்லாத திட்டங்களில் இருந்து பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியாக ஆமென் ஆமென் ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய துவங்குகிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உங்க சூழ்நிலைகள், உங்க குடும்பத்தில் இருக்கிற நன்மைகளை கெடுக்கிற சத்துரு, உங்களுடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து சிறுமைப்படுத்த நினைக்கிற அந்தகாரங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமைப்படுத்தும்படியாக மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் வந்து அவர்கள் விதைக்கிற விதைகளை கெடுத்து போட்டு அவருடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கும்படி சத்துரு புறப்பட்டு வந்த நேரத்தில் ஆண்டவர் கிதியோனை கூப்பிட்டு, கிதியோனே பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கிதியோன் கேட்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருந்தாரானால், கர்த்தர் எங்களோடு கூட இருப்பாரானால், ஏன் இப்படி சத்துருக்களுடைய சிறையிருப்புக்குள்ள நாங்க போனோம்? ஏன் நாங்க இப்படி சிறுமைப்படுத்தப்படணும்? எதனால் எங்க ஆசீர்வாதங்கள் கெடுக்கப்படணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ. உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவோ? உன் ஒருவனை கொண்டு எல்லா மீதியானியனையும் அமலேக்கியனையும் நான் வெட்டி போடுவேன், சங்காரம் பண்ணுவேன். உன் ஒருவனை கொண்டு நான் ஜெயத்தை கட்டளையிடுவேன் என்று இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்துமாவே, இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, நீங்க ஒருவேளை ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்கலாம். நான் ஜெபிக்கிறேனே, நான் ஜெபித்த பின்பதாகவும் எனக்கு ஏன் மாற்றம் இல்லை? ஆண்டவர் என் கூட இருந்த ஏன் எனக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நடக்குது? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்ட நான் ஏன் இப்படி சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் என்று இன்றைக்கு கிதியோனோடு கர்த்தர் பேசினது போல, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ. உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட இந்த 13வது நாள் ஜெபத்தில் ஜெபிக்க துவங்குங்க. ஆமென். கிதியோனை நிரப்பின ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நிரப்ப துவங்குகிறார். கிதியோனை ஏவ துவங்கின ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தமது செயல்பாட்டிற்குள்ளாக, தம்முடைய திட்டத்திற்குள்ளாக இயக்க துவங்குகிறார். ஆவியானவர் என்னை இயக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மாத்திரம் கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆவியானவர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ஒரு மனுஷனை கொண்டு பெரிய ரட்சிப்பை காண்பித்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற உன் ஒருவனை கொண்டு, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒரு நபரை கொண்டு, உன் ஒருத்தியை கொண்டு, சகோதரி சகோதரா, ஆமென் ஆமென், உங்கள் ஒருவரை கொண்டு கர்த்தர் உங்க குடும்பத்தை மீட்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுடைய ஒருவருடைய ஜெபத்தை கொண்டு உங்க குடும்பத்தை சத்துருவின் பிடியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் ஆமென். சோர்ந்து போகாதீங்க. ஆமென். கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரான, ஏன் நானும் என் பிள்ளைகளும் இப்படி கஷ்டப்படணும்னு உங்க இருதயம் கேள்வி கேட்கலாம். ஆனா ஆண்டவரோ ஆமென் பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு ஆவியானுடைய பலன் அநேகரை ஆளுகை செய்ய துவங்கும். பரிசுத்த ஆவியானுடைய பலன் அநேகரை ஆளுகை செய்ய துவங்கும். ஆமென் ஆமென்.
வாலிப பிள்ளைகள் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க துவங்குங்க. ஆவியானவர் உங்கள் மேல அமர்ந்து அவர் இன்றையிலிருந்து பேச துவங்குவார். ஆவியானவர் ஜெபிக்க துவங்குவார். ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்த துவங்குவார். உங்க வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, திட்டங்களை, நோக்கங்களை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்த துவங்குவார். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ் அப்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தடைகளை உடைத்தெறிகிற வல்லமை உள்ள கர்த்தாவே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, ரிகலதரல சிகரதனரா ரிகவலபு சம்தராதரகசியாதனரா. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். மகிமை சொரூபனே, மாவல்ல தேவனே, மகிமை சொரூபனே, மாவல்ல தேவனே, மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே, மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் வல்லமையாக இப்போ வந்திடும். காருண்ய தேவனே, கரியுமை அண்டினோ, காருண்ய தேவனே, கரியுமை அண்டினோ, கடைசி வரையும் காத்து வெற்றியும், கடைசி வரையும் காத்து வெற்றியும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். பக்தரோ பக்தரோ பாடி துதிக்கின்ற, பக்தரோ பக்தரோ பாடி துதிக்கின்ற, பரலோகராஜனே நீ வாருமே, பரலோகராஜனே நீ வாருமே. வாரும் வாரும் அப்படி சத்தம் உயர்த்தி ஆவியானவரே எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக. இதோ கர்த்தருடைய கண்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட சிலருடைய குடும்பங்களை காண்கிறது. ஆமென். சிறுமைப்படுத்தப்பட்டவளாய், நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களாய், ஆமே, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஆத்துமாவே, தேவனையே நம்பி இருக்கிற ஆத்துமாவே, என் குடும்பத்தை நான் எப்படி மீட்பேன், என் பிள்ளைகளை நான் எப்படி ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவேன் என்று பாரத்தோடு இருக்கிற ஆத்துமாவே, ஆமென் ஆமென். ஆவியானவர் இன்றைக்கு ஜெபிக்கிற உங்களை அவர் பலப்படுத்துகிறார். ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஜெபத்தில் தரித்திருக்கிற உங்களை கர்த்தர் தமது அபிஷேகத்தினாலே நிரப்ப போகிறார். ஆமென். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட இன்றைக்கு ஜெபிக்க துவங்கு. உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட ஜெபத்தில் போராட துவங்குங்க. ஆவியானவர் உங்கள் மேல அசைவாடுகிறார். கிதியோனின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினது போல ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல இன்றைக்கு வல்லமையுள்ள ஆவியானவர் இறங்குவார். வல்லமையுள்ள ஆவியானவர் இறங்குவார். இதுவரை நீங்கள் போராடி கொண்டிருக்கிற போராட்டங்கள், நீங்கள் எடுத்த முயற்சிகள், நீங்கள் பட்ட பிரயாசங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நீ பட்டிருக்கிற பிரயாசங்களை நான் அறிந்திருக்கிறேன். நீ ஓடுகிற ஓட்டத்தை நான் அறிந்திருக்கிறேன். நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமே. எப்படி ஆகிலும் ஒரு மாற்றம் உண்டாகாதா? எப்படி ஆகிலும் ஒரு தயவு கிடைக்காதா என்று
என்று ஓடுகிற ஓட்டத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன் பிரயாசங்களை பார்த்து உன் சத்துருக்களின் கையிலிருந்து உன்னை மீட்கும்படியாக ஆவியானவர் இன்றைக்கு உன்னை பலப்படுத்துகிறார். உன் பிரயாசங்களை பார்த்து பிசாசின் கிரியைகளில் இருந்து உங்க குடும்பத்தை மீட்கும்படியாக ஆவியானவர் இன்றைக்கு கிரியை செய்கிறார். உங்க ஆசீர்வாதங்களை கெடுத்து கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகளில் இருந்து உங்களை மீட்டெடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். ஆவியிலே உணர்கிறேன் என்கிறவர்கள் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று, கரங்களை தட்டி வல்லமுள்ள ஆவியானவரை வரவேற்று பரிசுத்த ஆவியானவரே பேசிக்கொண்டே பேசிக்கொண்டே ஆமென் ஆமென் ஆமென். ஆவியில பலன்கள். ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய பலத்தினாலே செய்ய முடியாததை இன்றைக்கு ஆவியானவர் செய்து முடிக்கிறார். உன்னுடைய பலத்தினால் செய்ய முடியாததை ஆவியானவர் இன்றைக்கு உனக்காக செய்து முடிக்கிறார். உன்னுடைய பராக்கிரமத்தினால் செய்ய முடியாததை கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காக செய்து முடிக்கிறார். உன்னுடைய சிந்தையினாலே உன்னுடைய முயற்சியினாலே செய்ய முடியாதவைகளை, உன்னுடைய பலத்தினால் செய்ய முடியாதவைகளை, உன்னுடைய ஞானத்தினால் செய்ய முடியாதவைகளை, ஆமென், உன் பிராணிக்கு மிஞ்சின காரியங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். ஆமென். ஆவியானவர் இன்றைக்கு தமது பலத்தினால் செய்து முடிக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே இன்றைக்கு ஆகும். பரிசுத்த ஆவியானவராலே இன்றைக்கு ஆகும். இந்த 21 நாள் ஜெபத்திலே பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கிற ஆத்துமாவே, உன் பலன் அல்ல, உன் பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியானவர் உனக்காக செய்து முடிப்பா. உன் பலனோ உன் பராக்கிரமமோ அல்ல, உன் சுய பலமோ உன் முயற்சியோ அல்ல. நீ மாமிச பலனை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. உன் மாமிச பலனை சார்ந்து கொள்ளாமல், உன் சுய புத்தியை சார்ந்து கொள்ளாமல், உன் பலத்தை நம்பாமல், உன் ஞானத்தை நம்பாமல் முழுவதுமாக கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ரிகபமன சிகலதரனா ரிகவலவோ சத்துராதரகசியாதனரா ரிபலகதமன சிகரதனரா ரிபலவோ சத்துராதரகசியாதனரோ ரிகவல்வோ ஷரகதல் கடகம் தராது நோகம் தரவௌழியா ரிகவலவோ சத்துராகதரகசியே ரிபல் கடகம் தரகடகசியா. ஆமென் ஆமென் ஆமென். கிதியோனை போல என்னை கொண்டு கிரிய செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. கிதியோனை கொண்டு அவனுடைய ஜனத்தை மீட்கும்படியாக எப்படி நீர் கிரியை செய்தீரோ, என்னை இயக்க துவங்குங்க ஆவியானவரே. என்னை கொண்டு கிரியை செய்ய துவங்குங்க ஆவியானவரே. என்னை கொண்டு பேச துவங்குங்க ஆவியானவரே. என்னை கொண்டு சத்துருக்களை ஜெயிக்க பண்ணுங்க ஆவியானவரே. நான் தோற்று கிடக்கிற காரியங்கள் எல்லாம் என்னை கொண்டு ஜெயத்தை கட்டளையிடுங்க பரிசுத்த ஆவியானவரே. நான் சோர்ந்து இருக்கிற காரியங்களில் எல்லாம் என்னை கொண்டு உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. அப்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க துவங்குங்க. ஆமென். உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். போராட பலன் இல்லாமல், ஜெபிக்க பலன் இல்லாமல் இந்த பிரச்சனைகளை நான் எப்படி தாண்டுவேன் என்று முயற்சி செய்து சோர்ந்து போன சில ஆத்துமாக்களை கர்த்தர் பலத்தினால் இடைக்கட்ட விரும்புகிறார். சோர்ந்து போனாயோ சோர்ந்து போன உனக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத உன்னை சத்துவம் அடைய பண்ணும்படியாக என் புது பலனை நான் உனக்கு தருகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். என் புது பலனை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். என் உன்னத பலனை உனக்கு நான் தருகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிக்க துவங்குங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க சகோதரி. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க சமாதானமே. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜெபிக்க ஜெபிக்க அவர் கிரியை செய்வார். உன்னால் முடியாத காரியம், உன் ஞானத்திற்கு எட்டாத காரியம், உன் பலத்தினால் செய்ய முடியாத காரியங்களை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ ஜெபத்தில் ஆயத்தமாகி என் சமூகத்தில் நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஜெபத்தில் ஆயத்தமாகி நில்லு, ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ ஜெபத்தில் ஆயத்தப்படு. நீ தேவ சமூகத்தில் ஆவியானவருக்காக ஆயத்தப்படு. ஆவியிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்த
ஆயத்தப்படு. ஜெயமோ கர்த்தரால் வருகிறது, ஜெயமோ கர்த்தரால் வருகிறது, ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. Riga mama la shagara tanara rikabalabo shamtara deragasiyatanara ribalabo shamtara. Hallelujah. ஜெபிக்க துவங்குங்க. Hallelujah. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, ரிபல் கட ரகதரகசியாத்தனரோ ரிகபலபோ தியாரதனரா. அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படியே அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த துவங்குங்க. ஜெபிக்க ஜெபிக்க ஒரு உன்னத பலன் இன்றைக்கு உங்களை ஆட்கொள்ளுகிறதை காண்பீர்கள். இந்த 13வது நாளிலே ஆவியானவர் பயங்கரமானவைகளை செய்கிறார். ஜெபிக்கும் போது ஆவியானவருடைய பலத்த கரம் ஓங்கி நிற்கிறது. இளைத்து போகாத, சோர்ந்து போகாத. ஜெபி ஜெபி தேவ சமூகத்தில். ஆமென் 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 ஆமென். நீ காலாட்களோடு ஓடும் போதே இளைத்து போவாயானால் நீ குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? நீ குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? நீ காலாட்களோடு ஓடும் போதே இளைத்து போவாயானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென் 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 ஆமென். இந்த சமாதானமான காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் பெருவெல்லம் பிரகாவித்து வரும்போது நீ என்ன செய்வாய் என்று தேவன் கேட்கிறார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நான் உன்னை குதிரைகளோடு ஓட பண்ணுவேன். நீ இப்போது இருக்கிற சூழ்நிலைகள் அல்ல, உன்னை நான் குதிரைகளோடு ரதங்களோடு ஓட பண்ணுவேன். குதிரைகளோடு ரதங்களோடு ஓட பண்ணுவேன். ரீபலமோ சந்தரத ரகசியாத்தனரோ. அந்த தீர்க்கதரிசியை ஆகாபிற்கு முன்பதாக, ரதங்களுக்கு முன்பதாக ஓட செய்தது போல இதோ உன்னை சூழ்ந்து நிற்கிற சத்துருக்களுக்கு முன்பதாக உன் ஓட்டத்தை கர்த்தர் வேகப்படுத்துகிறார். உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை, உன் ஆசீர்வாதத்தின் ஓட்டத்தை, உன் ஆவிக்குரிய ஓட்டத்தை நான் இன்னும் வேகப்படுத்துவேன். நீ காலாட்களோடு ஓடும் போதே சோர்ந்து போகாதே. நீ குதிரைகளோடு ஓட வேண்டிய பாத்திரம். Rikabala shagaratanarana rikabalabo shandaragasiyatanara rigabalabo shamdaradanara ribalagadaranadana ribalabo shabaladaragasiyatana. Amen 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 amen. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுவே, பலத்தின் மேல் பலனடைய. அப்படி சொல்லுங்க. ஆண்டவரே, பலத்தின் மேல் பலனடையணும் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கிதியோனுக்கு தேவனுடைய பலன் எப்படி கொடுக்கப்பட்டதோ அதே போல இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய பலன் கொடுக்கப்படுகிறது. ஆமென் ஆமென். பலவீனப்பட்ட உங்க அவைகளிலே கர்த்தருடைய பலன் வைக்கப்படுகிறது. சத்துரு திருடின அந்த பலவீனங்கள், ஆமென், சத்துரு உன்னிடத்திலிருந்து எடுத்த பலனை கர்த்தர் திரும்பவும் வைக்கிறார். உங்க பிள்ளைகள் மேல கர்த்தர் தமது பலனை திரும்பவும் வைக்கிறார். ஆமென். தேவ சமூகத்தில் ஆமென். ஆவியானவர் வரணும். உன் சூழ்நிலை மாறணுமா? ஆவியானவர் உனக்கு வரணும். எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். உங்க சூழ்நிலைகளில் மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்திற்கு ஒரு ஜெயத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும்படியாக, வல்லமை உள்ள ஆவியானவர் பலப்படுத்தும்படியாக, பலவீனங்களிலே உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பலப்படுத்த விரும்புகிறார். கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர் தமது பலத்தினால் இடை கட்டுகிறார். வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தமது பலத்தினால் இடை கட்டுகிறார். அப்படி ஜெபித்து கொண்டே ஆமென். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுவே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுவே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுவே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுவே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுவே, பல
அமர்ந்திடும். பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் சொல்லிக் கொண்ட விண்ணக காற்று ஆவியானவர் நிரப்புவீராக. ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஆவியானவர் பலமாய் நிழலிடுவீராக. ஆமென். ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆத்துமாவே உன்னை ஆவியானவர் நிரப்புகிறார். தமது உன்னத வல்லமையினால் உன்னை நிரப்புகிறார். கழுகை போல திரும்ப புது பலனை பெற்றுக் கொள்ளுகிறார். பலத்தின் மேல் பல, பலத்தின் மேல் பல. உன் சத்துருக்களை முறியடிக்க பல, உன் ஆசீர்வாதங்களை கெடுக்கிற பிசாசுகளை முறியடிக்க பல. ஆமென். உன் குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்று சுற்றி திரிகிற பிசாசை அழிக்கும்படி கர்த்தருடைய பல. அப்படி அந்நிய பாஷைகளை பேசி நல்ல கரங்களை தட்டி ஆவியானவர் தருகிற பலனை பெற்றுக் கொள்ளுங்க. இது நீ ஆவியினால் நிரப்பப்படுகிற நேரம். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. ஆமென். ஜெபத்திலே உறுதியாய் தரித்தினு, ஜெபத்திலே உறுதியாய் தரித்தினு. இதோ இதோ தேவ ஆவியானவர் யுத்தம் செய்கிறார். ஆமென். நீ வெறுமையா இருப்பது கர்த்தருக்கு சித்தமல்ல. உன்னை கர்த்தர் முதலாவதாக நிரப்புகிறார். உங்களை கர்த்தர் முதலாவதாக அபிஷேகிக்கிறார். உங்கள் மேல ஆவியானவர் முதலாவதாக தமது பலத்தை வைக்கிறார். என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை அப்படி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிப்போமா? ஆண்டுடைய சமூகத்தில் ஆவியானவர் இடைக்கட்டட்டும், ஆவியானவர் கிரியை செய்யட்டும். விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. கட்டுகள் அறுக்கப்பட்டு போகிறது. சத்துரு கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு போகிறது. பலவீனனை பலவானால் இடை கட்டுகிற கர்த்தர், பலவீனனை பலவானால் இடை கட்டுகிற கர்த்தர். ஓடி ஒளித்துக் கொண்டிருக்கிறவனை சத்துருக்கு முன்பதாக முகமுகமாய் நின்று யுத்தம் செய்யும்படி ஆமே அதிகாரப்படுத்துகிற ஆவியானவர், வைராக்கியமா நிற்க செய்கிற ஆவியானவர். ஆவியானவர் உனக்காக யுத்தம் செய்ய விரும்புகிறார். உன் ஆசீர்வாதங்களை கெடுக்கிற சத்துருக்களை ஆமென் அவர் துரத்தும்படி விரும்புகிறார். நீ மௌனமா இருக்காதீங்க, அப்படி ஜெபிக்க துவங்குங்க, ஜெபிக்க துவங்குங்க. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறார். புதிய பாஷைகளை கொடுக்கிறார், புதிய வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆமென் ஆமென். வியாக்கியானம் பேசுகிற நாவுகளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்நிய பாஷைகளை பேசி அதன் அர்த்தத்தை சொல்லும்படியாக வியாக்கியானத்தின் ஆவியானவர் வெளிப்படுகிறார். வியாக்கியானத்தின் ஆவியானவர் வெளிப்படுகிறார். வார்த்தையின் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். வியாக்கியானத்தின் ஆவியானவர் வெளிப்படுகிறார். எஸ் ஜீசஸ். எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு போகிறது. எல்லா சத்துருவின் கிரியைகளும் நிர்மூலமாக்கப்படுகிறது. ஓ ரகதமன ஷகலதரன தீரமன சந்தரதகசியாதனரோ ரிக்கபல் பௌஷா ரகம் தரபௌரி ஆரதனரோ ரீபலபோ சந்தராதனகசியாதனரோ. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தமது ஆளுகைக்குள்ளாய், தமது கிருபைகளுக்குள்ளாய், தமது வரங்களுக்குள்ளாய், தமது செயல்பாட்டிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் இயக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். கிதியோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அமர்ந்து கிதியோனை ஏவ துவங்குகிறார். கிதியோனோடு பேச துவங்குகிறார். கிதியோனுக்கு அடையாளங்களை காண்பிக்க துவங்குகிறார். கிதியோனை கொண்டு சத்துருக்களை துரத்துகிறார். கிதியோனை கொண்டு அவனுடைய குடும்பத்திற்கு ஒரு சகாயத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். இன்றைக்கு அதே போல இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனமே உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்து உங்களை கொண்டு அவர் செயல்பட துவங்குகிறார். உங்களை இயக்க துவங்குகிறார். உங்களோடு பேச துவங்குகிறார். உங்களை ஏவ துவங்குகிறார். உங்களுக்கு அடையாளங்களை காண்பிக்க துவங்குகிறார். உங்க ஆசீர்வாதங்களை கெடுத்து கொண்டிருக்கிற சத்துருக்களை உங்களை கொண்டு துரத்த துவங்குகிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரகபல ஷகரதனரனா
ரிகபலபோ சந்துராதரகசியாதனரா ரிகபலபோ சந்தராதனரா ரீலாடகமனதலரதனரா ரிபலதி கபபா ஷிகபபனதரா ரிபலதி கமனதிரபலதிரபலரா உடபபல ஷிகபபரதலரனா ரிபல் பௌஷந்தரகசியாதனரோ ரிகபலபோ சந்தரதரகம் தரபௌரியா ரிபல் பௌடம் தரதரகம் தரோதரா ரிபல் பௌஷபலதரகசியாதனரா. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். கிதியோனை அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமென், உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பாகால்களின் பலிபீடங்களை தகர்த்து போடு, விக்கிரக பலிபீடங்களை தகர்த்து போடு, விக்கிரக தோப்புகளை எரித்து போடு. ஆமென். எனக்காக ஒரு புது பலிபீடத்தை கட்டு, ஒரு புது பலிபீடத்தை கட்டி ஆமென் விறகுகளை கொண்டு எனக்கு தகன பலி இடு என்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அந்த கிதியோனுடைய குடும்பம் விக்கிரகங்களை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிற குடும்பம். ஆமென். கிதியோன் ராத்திரியில எல்லா பாகாளிகளின் பலிபீடங்களை தகர்த்து போட்டு ஆமென் தேவனுக்காக ஒரு புது பலிபீடத்தை கட்டுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமென், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் தேவனானவரை கண்டேன், நான் செத்து போவேனோ இல்லை, நீ சாவது இல்லை, உனக்கு சமாதானம் என்று ஆமென் கிதியோனோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென். அந்த பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம் என்று கிதியோன் பெயரிடுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற தேவ ஜனமே, ஏதாகிலும் பலிபீடங்கள் உங்க இருதயத்தில் இருக்குமானால் அது பரம்பரையா நீங்கள் பின்பற்றுகிறதா இருக்கலாம், தலைமுறை தலைமுறையாக இருக்கிற விக்கிரகங்களாக இருக்கலாம். எல்லா பாகால்களின் பலிபீடங்களையும் இன்றைக்கு தகர்த்து போட்டு தேவனுக்கும் உங்களுக்கும் உடன்படிக்கையாக ஒரு புதிய பலிபீடத்தை கட்டுங்க. உங்கள் இருதயமாகிய பலிபீடத்தில் தேவனுக்காக ஒரு புது உடன்படிக்கையாய் ஆமே அவர் இன்றைக்கு அநேகருடைய கரத்தை பிடித்து உனக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார், உனக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். சத்துருவன் வாழ்க்கையை முடிக்கும்படி உனக்கு மரணத்தை தீர்மானித்தான், உனக்கு மரண நாட்களை தீர்மானித்தான். ஆனால் கர்த்தரோ உன் கரத்தை பிடித்து உனக்கு சமாதானம், நீ செத்து போகிறது இல்லை, நீ மரித்து போகிறது இல்லை. தேவனை கண்டாய், தேவனுடைய வார்த்தைகளை கேட்க துவங்கினாய், ஆவியானவர் உன்னை கொண்டு ஏவ துவங்கினார், ஆவியானவர் உன்னை கொண்டு கிரியை செய்ய துவங்கினார், ஆவியானவர் உன்னை கொண்டு செயல்பட துவங்கினார். உனக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு சமாதானம். இந்த சூழ்நிலைகளில் நீ அமிழ்ந்து போகிறது இல்லை, இந்த போராட்டங்களில் நீ அமிழ்ந்து போகிறது இல்லை, இந்த பிரச்சனைகளில் நீ அமிழ்ந்து போகிறது இல்லை. சத்துரு ஜெயிக்க கர்த்தர் விடுகிறது இல்லை. ஆமா, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, சில மனிதர்கள் உன்னை மேற்கொள்ள பார்க்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனுஷர்களை நான் மேற்கொள்ள விடுகிறது இல்லை. ஆமே ஆமே. சிலர் உன்னை தோற்கடிக்கலாம் என்று எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் தோற்று போக விடுகிறது இல்லை என்று. உனக்கு சமாதானம். ஆமென் ஆமென். உனக்கு சமாதானம். ஓரா கலதமன ஷஹலதரன ரிகவல ஷஹதரகசியாதனரோ ரீபனதரமனதரன ரிகபப ஷிகலதரன. ஆமென் 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 ஆமென். அப்படி இரு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி காண்பித்து ஆமென். கர்த்தர் செப்பனிட விரும்புகிற பலிபீடம் நாம் தான். தேவன் புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிற பலிபீடம் நீங்கள் தான். கர்த்தர் உங்கள் மேல உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று, சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறது உங்கள் பேரில் தான், உங்கள் பேரில் தான். ஆமென். ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிறாரு, ஏதாகிலும் பரம்பரையாய் பலிபீடத்தை இருதயத்தில் கட்டி கொண்டிருக்கிறாயா? பரம்பரையாய் சில சாத்திர சம்பிரதாயங்களை செய்து கொண்டிருக்கிறாயா? எல்லாவற்றையும் தகர்த்து போடு. ஆமென். உன் வாழ்க்கைக்கு புதிய பலிபீடம் இன்றைக்கு கட்டப்படுகிறது. உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பார்க்கும்படியாக ஒரு உன்னத பலிபீடம் உனக்காக கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தலைமுறை சாபங்களை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார்.
மூதாதையர்கள் மூலமாக வந்திருக்கிற பாவ சாபங்களை உடைக்க விரும்புகிறார். தலைமுறை தலைமுறையாக ஆமென் கடன் என்கிற சாபம், கற்பத்தின் கனி இல்லாமல் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைகள், ஆமென். அதிகமாய் முயற்சி செய்கிறோம், அதிகமாய் உழைக்கிறோம், ஆனா ஆசீர்வாதத்தை காண முடியாத சூழ்நிலைகள், ஆசீர்வாதத்தை காண முடியாத சூழ்நிலைகள். சில குடும்பங்களில் இள வயது மரணங்கள், அநேக விதவைகளாய் நிற்கிற காரியங்கள், சூழ்நிலைகள், கண்ணீரோடு தனித்து நிடப்படுகிற சூழ்நிலைகள். இப்படிப்பட்ட சாபங்களை கர்த்தர் முறிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன் பலிபீடத்தை கர்த்தர் செப்பனிட விரும்புகிறார். உன் தலைமுறை பலிபீடம் வேண்டாம் ஆண்டவருக்கு. உன் தலைமுறை சாபம் வேண்டாம், தலைமுறை பாவம் வேண்டாம், மூதாதையருடைய பாவமோ சாபமோ இல்லை. இனி கர்த்தர் புதிய பலிபீடத்தை கட்ட துவங்குகிறார், புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையை உருவாக்க துவங்குகிறார். உங்க பழைய வாழ்க்கைக்கு முடிவு உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தை அழிக்க துடிக்கிற எல்லா அந்தகாரங்களும், விபத்தின் ஆவிகள், விபத்தின் ஆவிகள், ஆக்சிடென்ட் உண்டு பண்ணுகிற எல்லா ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இன்றைக்கு நிர்மூலமாக்கப்படுகிறது, நிர்மூலமாக்கப்படுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். கிதியோனே, கிதியோனே, நீ எழும்பு, நீ தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படி உன்னை ஒப்புக்கொடு. உன் குடும்பத்திற்காக திறப்பில நிற்க உன்னை ஒப்புக்கொடு. போராடுகிற எல்லா சங்கார கிரியைகளையும் உன்னை கொண்டு நான் முறியடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் குடும்பத்தில் விடுதலை உண்டாகும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உன் குடும்பத்தில் தேவ தூதர்கள் இறங்கி கிரியை செய்கிறதை காண்பீர்கள். அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் என் ஆவி ஆத்ம சரீரத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாண்டவரே, புது பலியாய் ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. ஆமென். புதிய பலியாய் என்னுடைய சமூகத்தில் தருகிறாண்டவரே. ஆமென். பழைய வாழ்க்கை அல்ல, பழைய பாரம்பரியம் அல்ல, பாரம்பரிய சூழ்நிலைகள் அல்ல, எல்லாவற்றிலிருந்து நான் உமக்காக வேறுபாட்டின் மூலமாக என்னை வேறுபடுத்தி கொண்டு உமக்காக வாழ விரும்புகிறேன், என்னை வேறுபடுத்தி காட்ட விரும்புகிறேன். ஆமென். என்னோடு கூட உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவீராக, உறுதிப்படுத்துவீராக. என்னை கொண்டு என் குடும்பத்திற்கு சமாதானம் உண்டாகட்டும் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு உங்க குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிட விரும்புகிறார். உங்களை கொண்டு உங்க வீட்டிலே சமாதானத்தை கட்டளையிட விரும்புகிறார். உங்களை கொண்டு உங்க வீட்டில் ஒரு ஒற்றுமையை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என்னை தருகிற ஆண்டவரே, என்னை சுகந்த வாசனையை நுகர்ந்து ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய கரங்களில் என்னை தருகிறேன், உம்முடைய பரிசுத்த பலியாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். இந்த சத்தத்தோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஆவியானவர் பரிசுத்தமாக்குகிறார், புதிய பலி அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் பலிபீடத்தை செப்பனிடுகிறார், பலிபீடத்தை செப்பனிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். ஒவ்வொருவரோடும் யெகோவா ஷாலோம் இன்றைக்கு வெளிப்படுகிறார். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ரிகபலா ஷகதீரம் தரதினஹசி ஆத்துனனோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தடைகளை உடைத்தெறிகிற வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரே, எல்லா சத்துருவின் கிரிகளை நிர்மூலமாக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்ளுகிறபடியா ஸ்தோத்திரம். ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பலமாய் 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 இப்பொழுது அசைவாடுவீராக, இப்பொழுது அமருவீராக, இப்பொழுது அமருவீராக. உன் மீது ஆவியானவர் அமருகிறார். ஆமென். உங்க மேல ஆவியானவர் அமருகிறார், உன் மேல ஆவியானவர் அமருகிறார். இதோ அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக உன்னை தமக்காக தெரிந்து கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னிடத்தில் என் வல்லமையை விளங்கப்படும்படியாக உன்னை எனக்காக நிலைநிறுத்தினேன். ரிக மௌஷகரதனரனா ரிகபல மௌஷபலதரகசியா ரி லௌடம நகத்துரதனரா ரிகபல மௌஷம்தராதனரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, ரிகமமனதல ஷகரதனரனா ரிகவரபரபல ஷகரகதனரா ரிகவரபல பௌட்டியாரபரதினரகசியாதனரா ரிபமமனதல மனரதல ரிகபபல ஷிகபபரதலரனா ரிகபல பௌஷபலதரகசியாதனரோ ரிகப்தராதிகமம் தரோதல பௌஷியாரதனரா ரிக
அக்கினி தலலே பலிபீடத்தை பற்றிக்கிற அக்கினி தலலே பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் மேலே வந்து விழுகிற அக்கினி மகிமைக்காக நன்றி. ரிகபாபா ஷிகலதரனா கிதியோனுக்காக கர்த்தருடைய அக்கினி வெளிப்பட்டது போல ரிகபல ஷிகதரனா ரிவலபோ சந்தரபோ ரிகபரபலபோ தியாரபனோ. ஆமென் ஆமென் ஆமென். ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். எங்க மேல கர்த்தருடைய அக்கினி விழுகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய அக்கினி விழுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆவி ஆத்துமா சரீரங்களில் உன்னத அக்கினி கர்த்தர் அபிஷேகிக்கிறதற்கு அடையாளத்தை காண்பிப்பீராக. ஆவியானவர் கிரியை செய்கிறதற்கு அடையாளங்களை காண்பிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதற்கு அடையாளங்கள் உண்டாகிறபடியா ஸ்தோத்திரம். ரீகபலவோ ஷக்கரதினா ரீபலவோ தியாரவனகசியாத்தனரா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆமென் ஆமென் ஆமென். அப்படி ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. தடைகள் உடைக்கப்படுகிறது. சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ரீபல ஷிகரபல திரகசியாத்தனரோ. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே ஆத்மதாக தீர்க்கவாரும் இந்த வேளையிலே ஆத்மதாக தீர்க்கவாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினிலே பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினிலே என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே
அருளாதவரே, அக்கினிமயமானவரே, அக்கினியால் உத்தரவு அருளுகிறவரே, அக்கினியால் உத்தரவு அருளுகிறவரே, இப்படி அக்கினி வீசப்படுவதாக, இப்படி அக்கினி வாரி இறைக்கப்படுவதாக, இப்படி ஜனத்தின் மேல கர்த்தருடைய அக்கினி விழுவதாக. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானே, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானே. ஆவியானவர் இப்படி ஆவியினாலே பிள்ளைகளை மறுரூபப்படுத்துவீராக, மறுரூபப்படுத்துவீராக, ஆவிக்குள்ளாய் மாற்றுவீராக, ஆவிக்குள்ளாய் மாற்றுவீராக. மாமிசத்தோடு அல்ல, இரத்தத்தோடு அல்ல. ஆமென், ஆமென். துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, வான மண்டலத்தில் பொல்லாத ஆவி சேனைகளோடு யுத்தம் செய்யும்படியாக போர் ஆயுதங்கள் ஆவிக்குரியதாய் மாற்றப்படட்டும். போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கப்பட்டதாய் மாற்றப்படட்டும். ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆவிக்குள்ளாய் மாற்றப்படட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆவிக்குள்ளாய் மாற்றுவீராக. மாமிசத்தோடு அல்ல, மாமிசத்தோடு அல்ல, மாமிசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கிற ஜெபம். ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ரிகலத ரகசியா, ஆமென். உம்முடைய சித்தத்தை செய்யும்படி பிலிப்புவை எடுத்து கொண்டு போன ஆவியானவர் பிள்ளைகளை இயக்க துவங்குவீராக. பிலிப்புவை கொண்டு போன ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை எடுத்து நடத்த துவங்குவீராக. ரிகா பாபா லஷகனா, எசேக்கியா தீர்க்கதரிசியோட உச்சம் தலை முடியை பிடித்து ஆவியானவர் உயர்த்தி கொண்டு போய் தரிசனங்களை காண்பித்தது போல ஆவியானவர் பிள்ளைகளை இயக்க துவங்குவீராக. மாமிசத்தோடு அல்ல, மாமிசத்தோடு அல்ல. ஆமென். ஆவியானவர் பயங்கரமாய் கிரியை செய்வீராக. ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, ஆவியானவரே, 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 உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உணர்வுள்ளவனாக்குகிற ஆவியானவர், செயல்படுத்துகிற ஆவியானவர். ஆவியானுடைய பலத்த மகிமைக்காக ஸ்தோத்திரம், ஆவியானுடைய பலத்த மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சத்தோடு அல்ல. ஆமென். தேவ ஜனமே, நீ ஜெபிக்கிற ஜெபம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல உனக்கு போராட்டம். ஆமென், ஆமென், ஆமென். மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல உனக்கு போராட்டம். நீ மாமிச பலத்திலே ஜெபிக்க விரும்பாத, ஆவியின் பலத்திலே ஜெபிக்க துவங்கு, ஆவியின் பலத்திலே ஜெபிக்க துவங்கு. ஆமென். ஆவிக்குள்ளாய், ஆவிக்குள்ளாய், ஆவிக்குள்ளாய் உங்க ஜெபங்கள் ஆவிக்குள்ளாய் மாற்றப்படுகிறது. ரகபா ஷிகரதனா, தரிசனங்கள் உண்டாகிறது. தரிசனங்களை கர்த்தர் காண்பிக்க துவங்குகிறார். தரிசனங்களை கர்த்தர் காண்பிக்க துவங்குகிறார். வெளிப்பாட்டின் ஆவியானவர் உனக்கு தமது காரியங்களை வெளிப்படுத்த துவங்குகிறார். எசேக்கியேலுடைய உச்சம் தலையை பிடித்து, ஆமென், தரிசனங்களை காண்பிக்கும்படியாக அவனை கொண்டு போனது போல இதோ ஆவியானுடைய கரம் அநேகர் மேல வந்து அமருகிறது. பரிசுத்த ஆவியானுடைய நிழல் அநேகரை ஆளுகை செய்ய துவங்குகிறது. இன்றையில இருந்து நீ தரிசனங்களை காண துவங்குவாய். இன்றையில இருந்து நீ தரிசனங்களை காண துவங்குவாய். ஒவ்வொரு ராத்திரியும் ஆவியானவர் உன்னோடு இடைபெடுகிற ராத்திரியாய், பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிற ராத்திரியாய், பரிசுத்த ஆவியானவர் வரும் காரியங்களை வெளிப்படுத்துகிற ராத்திரிகளாய் ஒவ்வொரு ராத்திரிகளும் மாற்றப்படுகிறது. ஆவியானவர் சொப்பனங்களோடு இடைபடுகிறார், தரிசனங்களோடு இடைபடுகிறார். இந்த நாள் ஜெபத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் ஆவிக்குள்ளாய் மாற்றப்படுகிறீர்கள். ஆத்துமாவே ஆவிக்குள்ளாய் மாற்றப்படுகிறார். ஓ சகோதரா, ஆவிக்குள்ளாய் மாற்றப்படுகிறாய். அப்படியே ஆவியானவர் நம்மை நடத்துகிற தயவுகளுக்காக, ஆவியானவர் நடத்துகிற புதியதான பாதைகளுக்காக, ஆவியானவர் கொண்டு போகிற புதிய அனுபவங்களுக்காக கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ண துவங்குவோமா? கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பாதத்திலே தரித்திருக்கிற, காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் வல்லவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம பரலோக தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். உண்மையாய் கூப்பிடுகிறோமா? உண்மையாய் கூப்பிட்டால் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் பதில் தருவார். அல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு வல்லமையான போர் ஆயுதம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு தூரத்திற்கு நாம் ஜெபிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. காரணம், மாமிசமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிற கர்த்தர். அவர் கேட்கிறாரு. யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கவனமா கேட்கிறார். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வியாதியின் நிமித்தம் புலம்பிக் கொண்டே இருந்திருப்பான். அதே போல இன்னைக்கும் வியாதியோடு கூட, போராட்டத்தோடு கூட, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இது எவ்விதமாய் முடியுமோன்னு சொல்லி தீர்க்கதரிசி வந்து சொல்றான், இனி நீர் பிழைக்க மாட்டீர், காரியத்தை ஒழுங்குபடுத்தணும் சொல்லி. ஒருவேளை மருத்துவர்கள் கூட சொல்லி இருக்கலாம், இனியெல்லாம் காப்பாற்ற முடியாது. ஒருவேளை உங்களை குறித்து உங்களுடைய சொந்தக்காரங்க அல்லது பந்தக்காரங்க சொல்லி இருக்கலாம், இனி இந்த குடும்பம் முன்னேறுவதற்கான வாய்ப்பே இல்லை, இந்த காரியத்தில் நீ ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்லி இருந்தாலும் சரி, எசேக்கியா ராஜாவிடத்துல கர்த்தரே சொல்லி விடுறாரு. தீர்க்கதரிசியை வச்சு கர்த்தரே சொல்லி விடுறாரு. ஆனா எசேக்கியா அந்த நேரத்தில் பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். அந்த நேரத்தில் பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். அந்த நொடி பொழுதிலே அவனுடைய சூழ்நிலையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய ஜெபம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. முடிந்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அல்லது எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து, சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தர். ஒருவேளை வியாதிப்பட்டு அல்லது பலவீனத்தோடு கூட நீங்க இருக்கலாம். கர்த்தருடைய புயம் இந்த நாள்ல வெளிப்பட போகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சகோதரி, சகோதரா, கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறாரு, உனக்கு முன்புதான் இருக்கிறாரு, உன் வலது பாரிசத்தில் இருக்கிறாரு. கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பி. நீ ஜெபத்துல அதிகமா விதைச்சன்னு சொன்னா அதிகமா அறுவடை செய்வாய். ஜெபிக்க ஆரம்பி. என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பி. உடைய சூழ்நிலையிலே ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. இன்னைக்கு இந்த இரவுனுடைய சூழ்நிலையிலே ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. உன்னுடைய சிறையிருப்பிலே ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. நிற்கதியற்ற நிலைமையிலே, ஆதரவற்ற நிலைமையிலே, தனித்து விடப்பட்ட நிலைமையிலே கதறி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி. நாவ திறந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய விண்ணப்பம் பரலோக தேவனுக்கு நேராக எழும்பட்டும். ஆமே.
பரலோக தேவனுக்கு நேரம் எழும்பட்டும். சமீபத்திற்கு தூரத்திற்கு தெய்வமா இருக்கிற கர்த்தர் இன்னைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும்படியா இறங்கி ஆளுகை செய்கிறார். ஆமே. நீ சோர்ந்து போனாயோ, உன்னை கொண்டுதான் ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்யும்படியா விருப்பப்படுகிறார். நீ சோர்ந்து போனாயோ, உன்னுடைய வியாதியை குறித்து நீ சோர்ந்து போனாயோ, இல்லை, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல. ஆமே. உன்னை உயிரோடு கூட மீண்டும் கொண்டு வரவே, அநேகருக்கு சாட்சியா நிறுத்துவே, மரித்த அனுபவத்துக்குள் இருக்கிற ஆத்மாவே உன்னை உயிர்ப்பிக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. கரங்களை தட்டி ஊக்கமா ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென், ஆமென், ஆமென். சாம்பலுக்கு பதிலாக உனக்கு சிங்காரத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஒடுங்கி நாவிக்கு பதிலாக துதியின் உடைய கொடுக்கிறார். உன்னை ஒடுங்கி போக பண்ண வேண்டும் என்று சத்துரு போராடுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, ஒடுங்கி நாவிக்கு பதிலாக உனக்கு துதியின் உடைய கொடுக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன். நீ துதிப்பாய், அநேக ஜனங்களுக்கு முன்பதாய் என்னை மகிமைப்படுத்துவாய். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், ஒரு கூர்மையான கருவி என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நாவத்திறந்த ஆண்டவரை துதித்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இருக்கிற பலத்தோடு கரங்களை தட்டி போராடு. இருக்கிற பலத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபே. தானியேலுடைய ஜெபம் அவனுக்கு ஜெயமாய் மாறினது. அவன் சிங்க கபியிலே போடப்பட்ட போதிலும் தானியேலுக்கு ஜெயம்தான். அக்கினி சூளைக்குள்ளே போடப்பட்ட போதிலும் தானியேலுக்கு ஜெயம்தான். உன் வாழ்க்கையில நீ ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், உன் வாழ்க்கையில ஜெயம்தான் உண்டாகும். சத்துருதான் வெட்கப்பட்டு போவா, பொல்லாங்கதான் வெட்கப்பட்டு போவா. உனக்கு விரோதமா எழும்புகிற அந்த மனுஷ வல்லமைகள் தான் வெட்கப்பட்டு போகும். நீ கரங்களை தட்டி ஜெபி. ஆமென். இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பரம் திறப்பதாக, வல்லமை வெளிப்படுவதாக, அக்கினி வெளிப்படுவதாக, அடையாளங்கள் நடப்பதாக. அவர் அற்புதங்களை காண செய்கிற தெய்வம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தர். ஆமென். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். சகோதரி, எனக்காக வழக்காட வாதாட யாருமே இல்லை என்று சொல்லி புலம்புகிறாய் அல்லவா? ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் நீதியை கொண்டு வருவேன். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு வல்லமை மேலே இறங்கி வருகிறது. அதற்கு அடையாளமாய் பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிழலிடுகிறார். நீ நம்பி இருந்த ஜனம் உன்னை ஏமாற்றி இருக்கலாம். ஒருவேளை நீ பேதையாய் அந்த இடத்துல ஏமாந்து இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஏமாந்ததை நினைத்து அவன் சிரித்துக் கொண்டிருக்கிற நபர்கள் முன்னிலையிலே ஏமாந்த அந்த காரியத்தை கூட நான் நன்மையாய் மாற்றுவேன், நன்மையாய் மாற்றுவேன், அற்புதமாய் மாற்றுவேன். ஓ, சிரித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் முன்னிலையிலே உன் தலையை உயர்த்துவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ ரீமா லேமா ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா ஓ ரீமா லா போ ஷாகாலாரா உபத்திரப்பட்டேன் என்று சொல்லி புலம்புகிறாய் அல்லவா? இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற மேன்மை நினைத்து நீ ஆண்டவரை துதி, ஆண்டவரை துதி. ஆமே. உபத்திரப்பட்டது நல்லது. அதனால தான் உன் வாழ்க்கையில இத்தனை ஆசீர்வாதங்களை நீ பெற்றிருக்கிறாய், இத்தனை நன்மைகளை பெற்றிருக்கிறாய். நீ கர்த்தரை அறிந்திருக்கிறாய். அவன் கரங்களை தட்டி துதி. நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து நீ புலம்பாத, புலம்பாத. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை உனக்காய் செய்கிறேன். உனக்கு ஒரு புதிய காரியம் இன்னைக்கு செய்கிறார் கர்த்தர். ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீ ஷாகாமா லேமா லாபாரா ஓ ரீமா லபோ கடரா ஷாகாலா ரீமா லாபாரா. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர்
ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி குஷ்டரோகி சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. நீ இப்படி கிடப்பது ஆமென் எனக்கு விருப்பம் அல்ல. இப்படி நீ வீழ்ந்து கிடப்பது எனக்கு விருப்பம் அல்ல. நீ சுத்தமாக, நீ சுகத்தை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிஷா காலா ரீமா லாபா ரிஷா காலா ரீமா லா கபாலா ராஷா காலாரா. அவர் விண்ணப்பத்தை கேட்கிற கர்த்தர், உன் கண்ணீரை காண்கிற கர்த்தர். நீ கண்ணீரோடு கூட அழும்போது அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் மறுபதிலை தந்து உனக்கு அற்புதங்களை செய்கிற கர்த்தர். ஆமே, ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உன்னுடைய கண்ணில் இருந்து கீழே விழும்போது ஆமே தேவ தூதர்களை கொண்டு துருத்தியில ஏந்துகிறார். அந்த கண்ணீருக்கு தக்க பலனை ஆண்டவர் எனக்கு கட்டளையிடுகிறார். இன்னைக்கு நீ கண்ணீரோடு விதைக்கிறாய் சகோதரி, கம்பீரமாய் அறுப்பாய். ஒரு நாள் கம்பீரமாய் அறுப்பாய். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதை நீ பார்ப்பாய், உன்னுடைய சந்ததியிலே அதை நீ பார்ப்பாய். நீ கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஆமென் கம்பீரமாய் நீ அறுவடை செய்வாய். ஓ ரிஷா காலா ரீமா லாபா ரிஷா காலா ரீமா லா காலாரா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க பாப்போம். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விசுவாசாரிக்கு செய்க. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. பாட பாட அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பரலோக தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரை பார்த்து மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. உணர்ந்து உணர்ந்து எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா.
உம் காயத்தால் அறிக்கை செய்ய பார்ப்போம். ஒரு கோடி ஸ்தோத்திரமே உம் காயத்தால் சுகமானே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே ஐயா, ஒரு கோடி ஸ்தோத்திரமே ஐயா, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்கிற கர்த்தர், சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மீண்டும் ஒரு விசை கூட எல்லாரும் இணைந்து சொல்லுமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சத்தம் உயர்த்தி விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. அல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா எல்லாரும். ஓ ரிஷகலா ரிமலா கலாரா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அற்புதம் ஆண்டவரே நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். சுகம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன், விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தொடர் ஜெபம் அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காண செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஒரு சகோதரி ஒரு சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. ஐயா, எனக்கு நுரையீரலில் தண்ணீர் இருக்குது, ஊசியில குத்தி எடுக்கணும் என்று டாக்டர்கள் சொன்னார்கள். பயந்து விட்டேன். உங்களின் தொடர் ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஒரு வாரம் கழித்து மீண்டும் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த போது அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த தொடர் ஜெபம் அநேகருடைய வாழ்க்கையில கிரகிக்க கூடாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அநேகர் சாட்சி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. போன்லயும் அநேகர் போன் பண்ணி சாட்சி சொல்றாங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பலத்த காரியங்களை காண பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நம்முடைய இந்த நாட்கள்ல ஆண்டவர் பெரிய காரியங்களை காண பண்ணுவார்னு சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்ப்போம். ஆமென், 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 ஆமென். இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் தியானித்து தொடர்ச்சியாக ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 17வது வசனம். கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம்
2வது அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், அதற்கு பின்பு நான் மாமிசமான யாவர் மேலே ஆவி ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. கடைசி நாட்களில், அந்த நாட்கள் இந்த நாட்கள், அல்லேலூயா, இந்த நாட்கள்ல மாமிசமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஆண்டவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நோவா காலத்துல ஆண்டவர் பூமியை பார்க்கிறார். பூமியை பார்க்கும்போது மாமிசமான ஜனங்கள் எல்லாரும் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை கர்த்தர் பார்த்து வேதவசனத்தில் அழகாய் படிக்கும் போது பாருங்க, மனுஷன பூமியில உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறாரு பாருங்க, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கு மனுஷனோடே போராடுவது இல்லை, அவன் மாமிசந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். மனுஷனுடைய பாவம் அக்கிரமத்தை ஆண்டவர் பிதாவாகிய தேவன் பார்த்து கோபம் கொண்டு சொல்றாரு, என் ஆவி என்றைக்கு மனுஷனோடு கூட போராடுவது இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன், எதனால போராடுவது இல்லை? 6வது அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. தேவன் பூமியை பார்த்தார். 12வது வசனம். இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாமிசமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனத்தை கூட படிங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் பூமியை பார்க்கிறாரு, மாமிசமான எல்லாரையும் பார்க்கிறாரு, பாவத்தில் நிறைந்திருக்குது. அதனால் அவர் சொல்றாரு, இனி என் ஆவி இந்த மனுஷனோடு கூட போராடுவது இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல நோவாவை, நோவாவுடைய குடும்பத்தின் தவிர மற்ற எல்லார்களையும் ஆண்டவர் ஜலப்பிரளயத்தில் அழித்து போடுகிறார். அல்லேலூயா. ஜலப்பிரளயத்திலே அழித்த பின்பதாக ஆண்டவர் நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணி நோவாவை ஆண்டவர், நோவாவை குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த நாள்ல மாமிசமான யாவருடைய பாவத்தை நிமித்தமாய் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து விசனப்பட்டு கோபப்பட்டு அழித்த அதே கர்த்தர் மாமிசமான யாவருக்காகவும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை தந்து, அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏசாயாவை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாப்புல, நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி, என் ஆவி இனி மனுஷனோடு போராடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மீண்டும் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மாமிசமான ஒவ்வொரு மனிதனோடும் போராடி கொண்டிருக்கிறார். எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. அன்னைக்கு பூமியை அழித்து போட்டார். இன்னைக்கும் உலகத்தில் நாம செய்கிற பாவம், உலகத்தில் ஜனங்கள் செய்கிற பாவங்களை பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுது போதும் ஜனங்களை அழிப்பதற்கு. அன்னைக்கு இனி என் ஆவி மாமிசமான யாவரோடும் போராடுவது இல்லை என்று சொல்லி அழித்த தேவனுக்கு இன்றைக்கும் என் ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை என்று சொல்லி அழித்திருக்க முடியும். ஆனால் கிருபை உள்ள தேவன்
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை தந்து நம்மோடு கூட போராடுகிறார். அல்லேலூயா. எதற்காக போராடுகிறார்? இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், இழந்து போன தேவ சாயலை மீண்டுமாய் பெற்றுக் கொள்ளும்படியாய், இழந்து போன சகல விதமான நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய். அல்லேலூயா. அதான் அழகா சொல்றாரு, கடைசி நாட்களில் யாரு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். சரி, வாக்கு தத்தம் சொல்லியாச்சு. மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியாச்சு. உடனே எல்லார் மேலேயும் ஊற்றுகிறாரா? அப்படி அல்ல, தாகம் உள்ளவனுக்கு ஊற்றுவார். அல்லேலூயா. யார் இயேசுவை விசுவாசித்து தாகத்தோடு நிற்கிறாங்களோ, அந்த சமாரியா ஸ்திரீயிடத்துல போய் இயேசு தன்னை அறிமுகப்படுத்தி ஜீவ தண்ணீரை கேட்க சொன்னது போல, இயேசுவை யார் விசுவாசித்து ஜீவ தண்ணீருக்காய் தாகத்தோடு நிற்கிறார்களோ அவர்கள் மேல் அவருடைய ஆவியை ஊற்றுவார். அல்லேலூயா. ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். இன்னைக்கு இந்த சத்தம் கேட்டுக்கொண்டு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தாகமா இருக்கிறீங்களா? இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறீங்க, தாகமா இருக்கிறீங்களா? அப்படி உள்ளவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவார். வறண்ட நிலம், ஒரு வறட்சியான ஒரு நிலம், பல நாட்களா மழையே காணாத, தண்ணியே காணாத ஒரு நிலத்துல கொண்டு ஒரு குடம் தண்ணியை கொண்டு விட்டா அந்த தண்ணி கொஞ்ச நேரத்துல உறிஞ்சு எடுத்துரும். வறண்ட நிலத்தை போல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எனக்கு 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 ஆண்டவரே என்ன நிரப்புங்கன்னு சொல்றாங்களோ அந்த பிள்ளைகளை நிரப்புவார். அல்லேலூயா. இந்த மானானது நீருடைய வாஞ்சத்து கதறுகிறது போல ஒரு ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல தாகமா கதறணும். அந்த கதறுகிற ஆத்துமாவை ஆண்டவர் நிரப்புவார். அல்லேலூயா. அவர்களை நிரப்புகிறது மாத்திரமல்ல, யார் வாஞ்சித்து கதறுகிறார்களோ அவர்களுடைய சந்ததியையும் அவர்களுடைய சந்தானத்தையும் அவருடைய ஆவியினாலும் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்க? மாமிசமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஏசாயா 40:5 படிக்கும் போது, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாமிசமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. மாமிசமான யாவரும் ஏகமா பார்ப்பாங்க, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படிக்கிட்டு யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் மூலமாய் மாமிசமான யாவர் மேலும் உங்களுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்கப்பா. அப்போஸ்தலர் நடபடிகள்ல மாமிசமான யாவர் மேலும் உடைய ஆவியை ஊற்றினீங்க. இன்னைக்கும் ஆண்டவரே தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் நிரப்பி கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு உடைய பாதத்தில் நான் தாகத்தோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க முடிந்தால் முழங்கள் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிப்போமா? என் ஆவி என்றைக்கு மனுஷனோடு கூட போராடுவதில்லை என்று சொன்ன அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கு பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்ளுகிறார்கள், தாகத்தோடு இருக்கிறவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள வரட்டும்.
ஒரு ஏக்கத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து ஏக்கத்தோடு கேளுங்க. ஏக்கத்தோடு கூட யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. எல்லாரும் நாவை திறந்து இன்னைக்கு சத்தமா ஜெபிக்க போகிறோம். சத்தமா ஜெபிக்கிற இருக்கிற பலத்தோடு கூட சத்தமா ஜெபிக்க போகிறோம். என்ன நிரப்பன ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நீளத்தில் ஆறுகளை தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கி ஒரு மனதோடு யாரும் சிதறவிடக்கூடாது. காத்திருக்கிறே ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு இந்த சத்தம் உயர்த்து. ஒரு ஸ்டெப் கூட தாகத்தோடு ஒரு ஸ்டெப் கூட சத்தத்தை உயர்த்தி ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு மீண்டும் ஒரு விஷயம் கூட தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நீளத்தில் ஆறுகளை தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. ஊற்றுமையா தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆமே நாமே 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 நாமே. ஹல்லேலூயா. நான் மாமிசமான யாவர் மேல நாவி ஊற்றுவேன். ஆமே. அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமே. இந்த வேளையில பரிசுத்த ஆவியாருடைய கரா ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அமருவதாக. வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உடைய ஆவியை ஊற்றுவீராக, உடைய ஆவியை ஊற்றுவீராக. இப்பொழுது உடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. பரிசுத்த ஆவியானவரே இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுவீராக. தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிறைப்பீராக. ஓ நிறைப்பீராக. கரங்களை தட்டி எல்லாரும் துதிங்க. தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஓ நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஒவ்வொரு பிள்ளைகளை மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே சம்பவிக்கட்டும். இப்பொழுது சம்பவிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஓ நிரப்புவீராக. ஓ ரீமா லாரா ஷாகாலா ரீமா லாகாலாரா. ஓ தாகத்தை பார்த்து கர்த்தர் உன்னை நிரப்புகிறார் அம்மா.
உன் தாகத்தை பார்த்து கர்த்தர் நிரப்புகிறாரு. ஆமே, நாவல் அந்த சத்தம் எழப்பட்டோம், நாவல் அந்த சத்தம் எழப்பட்டோம். ஆமேன். இருக்கிற பலத்தோடு ஜெபிமா, இருக்கிற பலத்தோடு ஜெபி சகோதர, ஜெபி சகோதரி, ஜெபி ஆண்டவரை நோக்கி ஜெபி. ஜெபிக்க ஜெபிக்க உன் தாகம் எப்படி தெரியும் தெரியுமா? நீ சத்தம் போட்டு ஜெபிக்கிறதுல தான் உன் தாகம் தெரியும். நீ சத்தம் போட்டு ஜெபிக்கிறதுல தான் தாகம் தெரியும். மான் வந்து நீரோடையில போய் கதறும். எப்படி கதறும்? ஆமென். வாம திறந்து கதறும். அதே போல கதறு. நீ கதற கதற தான் உனக்கு அற்புதம் நடக்கும். கேளு கேளு, நாவ திறந்து கேளு. ஆமென் ஆமென். நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், மாமிசமான ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய மகிமையை காணும்படியாய் வானம் திறந்த மகிமை இறங்கி வருகிறது. வானம் திறந்த மகிமை இறங்கி வருகிறது. உனக்காகவே இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஒரு அக்கினி அபிஷேகம் உன் மத்தியிலே பலமா இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஓ பெற்றுக்கொள். கர்த்தனை தொடுகிறார், கர்த்தனை நிரப்புகிறார், கர்த்தனை அபிஷேகம் பண்ணுகிறார். ஓ ரீமா லீமா லாரா ஷாகா லாரா. சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். ஜபிக்க முடியாமல் இருக்கிற உனக்கு ஜபாவி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். சகோதரி, ஜபாவியை கட்டளையிடுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். உன்னை கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை உடைப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீ பயந்து பயந்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் உன்னை கொண்டு தான் நான் அற்புதத்தை காண செய்வேன். உன்னை கொண்டு தான் ஜெயம் எடுப்பேன். ஆமென். உன்னை யுத்தத்துக்கு நான் பழக்க வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவருடைய அபிஷேகம் உன்மத்தில் இறங்கி வருகிறது. அக்னியா இறங்கி வருகிறது. உன் நாவுகள்ல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். பற்பல பாஷைகளை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய புதிய பாஷை பெற்றுக்கொள். புதிய புதிய பாஷை. அக்னி சட்டைகளை எடுத்து மேல் ஆவியானவர் அந்த அமருகிறார், அந்த அமருகிறார். அக்னி சட்டை, அக்னி சட்டைகளை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் மேல வந்து அமருகிறார். அக்னி மயமான நாவுகள், அக்னி மயமான நாவுகள் பெற்றுக்கொள்ளுமா. அக்னி மயமான நாவுகள் உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அபிஷேக நதி உன் மேல இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். ஒரு அபிஷேக நதி உன் மேல இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். ஓ அபிஷேக நதிக்குள்ளாய் நீ மூழ்குகிறாய். அபிஷேக நதிக்குள்ளாய் நீ மூழ்கி திகைக்கிறாய். ஓ பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. பேசு பேசு, நாவ திறந்து பேசு. கர்த்தர் அக்கினியினால் தமது பட்டயத்தினால் மாமிசமான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமா நிற்கிற கர்த்தர். ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாள்ல அவருக்கு மடங்கி வருகிற பிள்ளைகளை பரிசுத்த அக்கினியினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். ஆமென். அவருக்கு மடங்கி வந்திருக்கிற ஆத்துமாவே, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆத்துமாவே, இந்த வேளையிலே மத்தியில் அக்கினி இறங்கி வருகிறது. பரலோக மகிமையினாலே உன்னை நிரப்புகிறார். அபிஷேக நதியினாலே உன்னை நிரப்புகிறார். கேளு கேளு, நாவ திறந்து போராடி ஜெபம். ஹalleluya. ஓ ரீமா லாமா ரீ ஷாகா லாரா. ஆமென். ஹalleluya. நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உன்னை சுற்றிலும் போராடுகிற, ஒரு குடும்பத்தை சுற்றிலும் போராடுகிற எல்லா பலவானுடைய கிரியைகளும் அழிக்கப்படுகிறது. பலவானுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஆமென். நீ ஜெபிக்க ஜெபிக்க பலவானுடைய உடைமைகளை கொள்ளையிடுகிறாய். பலவானுடைய உடைமைகளை கொள்ளையிடுகிறாய். ஆத்துமாவே, பலவானுடைய உடைமைகளை கொள்ளையிடுகிறாய். இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. ஆமென் ஆமென் ஆமென். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஆமென். பெற்றுக்கொள். கர்த்தர் நிரப்புகிறார். ஓ ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். அக்கினியினாலே கர்த்தர் நிரப்புகிறாருமா. விடாத விடாத, நாவ திறந்து நாவ திறந்து ஜெபி, நாவ திறந்து. ஆமென். ஹalleluya. ஓ ரீமா லாபா ரா ஷாகா லாரா. ஓ ரீமா லிமா லபா ரா ரா ஷாகா லாரா. ஆமென். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், உனக்கா யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். நீ ஜெபத்திலே போராடும் போது கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்கா யுத்தம் பண்ணுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா யுத்தம் பண்ணுகிறதுக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓ சகோதரி, மலை போல் இருக்கிற பிரச்சனை ஒரு மெழுகு போல் உருகுகிறதை பார்க்கிறேன். மெழுகு போல் உருகுகிறதை பார்க்கிறேன். ஆமென். ஒரு நூல் நெருப்புக்கு முன்பதாய் ஆமென் அப்படி ஆமென் போவது போல, அப்படியே எரிந்து போவது போல இப்பொழுது எரிந்து போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மெழுகு போல் உருகுகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே.
ஓ ரீமா லீமா லாமா ரீ ஷாகாலா ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லா கபோ கடரபோ ஷபா லமா லிமா லபரா. ஆமென் 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 ஆமென். தீர்க்க தரிசன நாவு உனக்கு உண்டாகிறது. தீர்க்க தரிசன நாவை கர்த்தர் கட்டளையிடுகிறார். தீர்க்க தரிசன நாவை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென். உன் குடும்பத்துக்கு நீ ஒரு தீர்க்க தரிசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சபைக்கு நீ ஒரு தீர்க்க தரிசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். உன் தேசத்துக்கு நீ ஒரு தீர்க்க தரிசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுவேன். நாவில வார்த்தைகளை நான் வைக்கிறேன், பெற்றுக்கொள். நாவில வார்த்தைகளை வைக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கான வார்த்தை, உன் புருஷனுக்கான வார்த்தை, உன் குடும்பத்துக்கான வார்த்தை. ஆமென். உன் பக்கத்தில் இருக்கிற நபருக்கான வார்த்தை. ஓ பெற்றுக்கொள். நாவில வார்த்தைகளை பெற்றுக்கொள். ஓ தீர்க்க தரிசன நாவாய் உன் நாவை அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆமென். சொப்பனங்கள் தரிசனங்கள் காணத்தக்கதாய் உன்னை தொடுகிறேன். உன்னை தொட்டு அபிஷேகம் பண்ணுகிறேன். ஓ ரீமா லீமா லாமா ரீ ஷாகாலாரா. மறைபொருளை வெளிப்படுத்துகிற அதிகாரத்தை உனக்கு நான் தருகிறேன். ஆமென். பெற்றுக்கொள். மறைபொருள் எல்லாம் கர்த்தருடையது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற அதிகாரத்தை உனக்கு நான் தருகிறேன். ஆமென் ஆமென். மறைபொருளை வெளிப்படுத்துகிற அதிகாரம் ஓ தானியேலுக்கு கொடுத்தது போல உனக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை நான் தருகிறேன். அப்படிப்பட்ட கிருபையை நான் தருகிறேன். பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபிங்க. ஆவிக்குரிய கிருபை வரங்கள் இறங்கி வருகிறது. ஆவிக்குரிய கிருபை வரங்கள் இறங்கி வருகிறது. ஜோதிகளை பிதாவிடத்திலிருந்து ஆவிக்குரிய கிருபை வரங்கள் இறங்கி வருகிறது. ஜோதிகளை பிதாவே யார் யார் வாஞ்சித்து நிற்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக. இப்பொழுது கிருபை வரங்கள் செயல்படுவதாக. தீர்க்க தரிசன வரம் செயல்படுவதாக. சொப்பனங்கள் தரிசனங்கள் காணத்தக்கதாய் ஆவிக்குரிய கண்கள் திறப்பதாக. இப்பொழுது ஒரு அபிஷேக நதி ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கட்டும் ஐயா. ஓ ரீ ஷாகாலாமா ரீமா லாபா ரீமா லாபா ரீ ஷாகாபா லீபா லாபா ராகாபோ ஷபா லமா லிமா லபரா. ஆமென் ஆமென். அல்லேலூயா. உங்க மேல மாத்திரம் கிடையாது, உங்க பிள்ளைகள் மேல, உங்க சந்ததியின் மேல, உங்க சந்தானத்தின் மேல அவருடைய ஆவியையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு விசை கூட நம்ம ஆண்டுடைய சமூகத்திலே வாஞ்சியோடு கூட கேட்க போகிறோம். என் பிள்ளைகளை உம்முடைய ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி. காரணம் வாக்குத்தத்தம் உனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த சத்தம் கேட்டு ஜபித்து கொண்டிருக்கிற உனக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகள் மேல, ஆமென், உன் சந்ததியின் மேலையும் உன் சந்தானத்தின் மேலையும் ஊற்றுவேன்னு சொல்லி. ஆமென். சொல்லு, என் சந்ததி மேல உம்முடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்கல்லப்பா. என் சந்தானத்தின் மேல உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்னீங்கல்லப்பா. ஊற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. ஊற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. கரங்களை தட்டி கேளுங்க பாப்போம். கரங்களை தட்டி கேளுங்க. ஆமென் 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 ஆமென். கரங்களை தட்டி உன் பிள்ளைகளை ஆண்டவர் தொடுகிறாரம்மா. உன் பிள்ளைகள் ஆண்டவர் தொடுகிறார். தூர தேசத்துல உன் பிள்ளை ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். ஆமென். கர்த்தர் தொடுகிறார். தூர தேசத்துல உன் பிள்ளை வேலை இல்லாம இருக்கலாம். கர்த்தர் அவருடைய ஆவி ஊற்றுகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். உடைய புருஷன் தூர தேசத்துல வேலை இல்லாமல் இருக்கலாம். சம்பளம் கிடைக்காமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் தொடுகிறார். ஆவியானவர் ஊற்றுகிறார். அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். பேர பிள்ளைகள் மேல வல்லமை இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஆமென் 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 ஆமென். விடாத போராடி ஜெபம் பண்ணு. ஆமென் ஆமென் ஆமென். உன் பிள்ளைகளுக்காக, உன் சந்ததிக்காக நீ ஜெபி. சந்ததிக்காக ஜெபி. ஆமென். நீ பட்ட கஷ்டங்கள் உன் பிள்ளை இனிமேல் படமாட்டான். உன் பிள்ளை ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. நீ பட்ட வேதனைகளை உன் பிள்ளை படமாட்டான். ஆமென். உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுகிறது. கரங்களை தட்டி ஜெபி. கரங்களை தட்டி ஜெபி. ஊக்கமாய் ஜெபி. ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க உன் குடும்பம், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். அவருடைய ஆவி ஊற்றப்படுகிறது. வாஞ்சையோடு கூட வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து ஜெபி. வசனத்தை பிடித்து ஜெபி. நீ ஜெபிக்க ஜெபிக்க வல்லமை வெளிப்படுகிறது. ஓ ரீமா லீமா லாபா ரீமா லாபா லாபா ரா ஷாகாலாரா.
வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் மாறிடாதவர். இன்னைக்கு ஒருவேளை உன் பிள்ளை ஆண்டவர் அறியாம இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை உன் பிள்ளை ஆண்டவர் ஆராதிக்காம இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை உன் பிள்ளை துன்மார்க்கனா இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை உன் பிள்ளை குடிகாரனா இருக்கலாம். இந்த வாக்குத்தத்தத்தை நீ பிடித்து ஜெபி. வருகிற நாட்கள் நீ பார்ப்பாய். வருகிற நாட்களை பார்ப்பாய். வசனம் பொய்யல்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தை பொய்யல்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். வசனத்தை பிடித்து ஜெபி. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஜெபி ஜெபி. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். ஆனா பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பி வழியும். உன் பிள்ளை மனம் திரும்புவதற்கு சாத்தியமே இல்லாமல் இருக்கலாம். உன் பிள்ளை குடி பழக்கத்துக்கு ஆமென் விடுதலை ஆவதற்கு சாத்தியமே இல்லாம இருக்கலாம். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? மாமிசமான யாவருக்கும் அற்புதம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார், என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அற்புதம் ஒன்று உண்டோ? இன்னைக்கு அது சம்பவிக்கிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஓ ரீமா லீபா லீபா ராஷா காலாரா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேல வந்து அமருகிறது. உன் தரித்திரம் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் தரித்திரம் மாறும். உன் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் மாறும். உன் குடும்பத்தில் இருக்கிற சாபம் மாறும். ஆமென். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்துமா. கரங்களை தட்டி துதி. அவருடைய ஆவியை பெற்ற ஜனமே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்துமா. அவருடைய ஆவியை பெற்ற ஜனமே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்துமா. ஓ ரீமா லீமா லாபாரா ஷாகாலா ரீமா லாகாலா ரீ ஷாகாலா ரீமா லாபாரா. ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்தருளும் ஆண்டவரே. ஜபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். உம்மிடத்தில் வருகிற ஒருவனை ஆகில் நீர் புறம்பே தள்ளுகிற கர்த்தர் அல்ல. இன்னைக்கு பாரத்தோடு கூட வாஞ்சியோடு கூட உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இன்னைக்கு இந்த நொடி பொழுதிலே நன்மைகள் உண்டாகட்டும். ஜோதிகளில் பிதாவிடத்தில் நன்மைகள் உண்டாகட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பூமிக்குரிய ஆவிக்குரிய நன்மைகள் சம்பூரணமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் நீ நிரப்பி இருக்கிற தேவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புகிற தேவருக்காய் ஸ்தோத்திரம். என்னை எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அற்புதங்களை காண செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.